மெரினா கடற்கரையில் காமராஜர் அடக்கம் செய்யறதுக்கு வந்து அப்போதைய முதலமைச்சர் அந்த பயணர் வந்து தடையா இருந்தாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி அது குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா? ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னாப்ல. இப்ப காமராஜ் பேரை நான் வந்து என்ன சொல்லுவேன்? நான் வந்து என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்து எடுப்பேன் தம்பி. நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இதை அரசு புறம்பக்கூட இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டியிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம், அதை இடிக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. கடற்கரையில் 8 ஏக்கர்ல 200-300 கோடிக்கு சமாதி கட்டி படுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் சாதிக்கலையே. என்ன என் நாட்டு விடுதலைக்கு தூக்குல தங்கிட்ட என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி, இல்ல போராடி செத்துட்ட நீ பூலித்தேவனும் வாவுசியும், இல்ல அலைமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும். என்ன நீ என்ன பண்ணிட்ட? யார் நீ முதல்ல?